Welcome student, I am Meenakshi, 10th Maths, 6th chapter Trigonometry, exercise 6.1 8th sum பார்க்கலாம் 8th first subdivision பார்க்கலாம் ரெண்டு subdivision இருக்கு தன்னுடைய சேர்த்து பார்த்துடலாம் ஆறாம் பாடம் முக்கோணவியல் பயிற்சி 6.1 பாருங்க மேலே வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் இருக்கு கீழே அதே கொஸ்டின் தான் தமிழ் மீடியத்தில் இருக்கு பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து m ஈக்குவல் அப்படின்னு இருக்கு இல்லையா m cos alpha divided by cos beta அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம இதை எம்னு கொடுத்துருக்காங்க ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டான்றது என்னன்னு இருக்கு ப்ரூவ் தட் அப்படின்னு எடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு பார்ப்போம் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா லெஃப்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கின்டான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி பார்க்கலாமா இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் கிவன் எழுதிக்கலாமா கிவன் எழுதிக்கங்க கிவன் கிவன் என்னவா இருக்கு அப்படின்னா எம்முக்கு பதிலாக என்ன இருக்கு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா என்ன இருக்க இடத்துல என்ன இருக்கு என்னுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆல்ஃபா இருக்க இடத்துலையும் பீட்டா இருக்க இடத்துலையும் அது கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் பீட்டா ஆல்ஃபா பீட்டா மாறிடக்கூடாது மாறிச்சுன்னா தப்பாயிடும் கொஸ்டின் தப்பாயிடும் அதனால கொஞ்சம் எழுதும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணுமா இது மேலே ரெண்டுமே காஸ் ஆல்ஃபா இருக்கு கீழே வந்து இங்கே காஸ் பீட்டா இருக்கு இங்கே சைன் பீட்டான்னு இருக்கு சரி நம்ம ஒர்க் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒர்க் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு பீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ எம் இருக்க இடத்துல என்ன போடலாம் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்டு பீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா ப்ளஸ் டேன் அதாவது சாரி என் ஸ்கொயர்டு இருக்க இடத்துல என் இருக்க இடத்துல காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு இருக்கு அதாவது காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்டு தான் நம்ம என்ன எப்படி எழுதலாம் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம் அந்த எஸ்ஸுக்கும் ஆல்ஃபாவுக்கு இடையில தான் அந்த 2 வந்துடும் ஓகேவா இதை வந்து எம்முக்கு எம் ஸ்கொயர்டுக்கு பதிலாக ப்ளஸ் என் ஸ்கொயர்டுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டோம் இந்த காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா கொஸ்டினில் கொடுத்துக்கூடிய காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா பக்கத்தில் மல்டிபிள் ஃபார்மில் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் அது என்னென்னு சரி இப்போ எல்சிஎம் பண்ண மாட்டேன் இதில் எல்சிஎம் பண்ணுங்க எப்படி எல்சிஎம் பண்ணுறது காஸ் ஸ்கொயர்டு பீட்டா சைன் ஸ்கொயர்டு பீட்டாவை அப்படி எல்சிஎம் பண்ணுமா எல்சிஎம் ஆனால் இது ரெண்டு கிராஸ் ஆகும் இது ரெண்டு கிராஸ் ஆகும் அவ்வளோதானப்பா கிராஸ் பண்ணுங்க காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்டு பீட்டா சைன் ஸ்கொயர்டு பீட்டா அங்கே ஆல்ஃபா இருக்குது இங்கே பீட்டா இருக்குது அதை எழுதும் போது கவனமாக எழுதணும் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இங்கே இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இன்ட்டு அந்த அப்படியே கிராஸ் ஆகும்போது இங்கே கீழே இருக்கு இல்லையா அது கீழே இருக்கிற பாட்டு காஸ் ஸ்கொயர்டு பீட்டா அப்படின்னு மல்டிபிள் ஃபார்மில் போயிடுது இப்படி போட்டதுக்கப்புறம் காஸ் ஸ்கொயர்டு பீட்டா வெளியில் இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர்டு பீட்டா அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க காஸ் ஸ்கொயர்டு பீட்டாவோ அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஈஸி என்ன அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர்டு பீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர்டு பீட்டாவும் கேன்சல் பண்ணலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தானே கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணிடலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு தனித்தனியாக பிரித்து பாருங்கள் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு இருக்கு டிவைடட் பை சைன் ஸ்கொயர்டு பீட்டா ரெண்டுக்கும் காமன் தானே அப்போ அப்படி சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படி எழுதிக்கலாமா அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க cos squared alpha cos squared beta divided by sin squared beta அப்படின்னு இருக்கு இல்லையா இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த sin squared beta இது ரெண்டும் அப்படி செப்பரேட் பண்ணி தான் கேன்சல் பண்ணணும் நான் டைரெக்டாக இங்கே ப்ளஸ்ஸை வச்சுக்கிட்டு நான் அடி கொடுக்குறேன்னு அடி கொடுக்கக்கூடாது ஓகேடா செப்பரேட் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos squared alpha ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு cos squared alpha இருக்குது இங்கே வந்து காஸ் ஸ்கொயர்ட் பீட்டான்னு இருக்கு இல்லையா ஒரு நம்ம காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா வேணால் நம்ம காமனாக எடுக்க ட்ரை பண்ணலாம் அது எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் நமக்கு ஃபார்முலா தெரியும்ல அதாவது காஸ் ஸ்கொயர்டு பீட்டா சைன் ஸ்கொயர்டு பீட்டா தீட்டாவில் எழுதுனேன் இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்த ஃபார்முலா இதுதானே இது தீட்டா ஈக்குவல் டு 1 அப்போ ஆல்ஃபா இருந்தாலும் ரெண்டுமே ஆல்ஃபா இருந்தாலும் 1 ரெண்டு பீட்டா இருந்தாலும் அதுவும் 1 தான் ஓகேவா ரெண்டு பீட்டாவாக இருந்தாலும் 1 தான் அப்போ இந்த இடத்த காஸ் ஸ்கொயர்டு பீட்டாவை எப்படி எழுதலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பீட்டா அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோமா எதுக்காக ஏன் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவை நம்ம சூஸ் பண்ணக்கூடாதா ஏன் காஸ் ஸ்கொயர்டு பீட்டாவை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு இருக்கு ஓகேவா இதில் ஏதோ ஒரு பாட்டு அடியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும் இந்த காஸ் ஸ்கொயர்டு பீட்டா இருக்க இடத்துல இங்கே இருக்கக்கூடிய 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பீட்டாவை அப்படி எடுத்து போடலாமா டிவைடட் பை சைன் ஸ்கொயர்டு பீட்டா
கீழே பீட்டா இருக்கிறதுனால நம்ம அந்த காஸ் ஸ்கொயர்டு பீட்டா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் காஸ் ஸ்கொயர்டு பீட்டாவுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைவா. ப்ளஸ் இரண்டையும் உள்ள மல்டி பண்ணுங்க, காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா மைனஸ் இரண்டையும் மல்டி பண்ணுங்க, காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா மைனஸ் மிடில் போட்டு இல்லையா, காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இன்ட்டு மல்டிபிள் ஃபார்முலா எழுதணும், சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு இருக்கு. ஸோ இது இந்த கீழே இருக்கக்கூடியது வந்து ரெண்டு பார்ட்டுக்கும் காமன் தானே, அதனால சைன் ஸ்கொயர்டு பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா, டிவைடட் பை இதுக்கும் தனியாக, அதாவது தனித்தனியாக பிரித்து மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த சைன் ஸ்கொயர்டு பீட்டா ரெண்டாக அப்படி பிரிஞ்சிருக்கு. ஓகேடா, பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அடி கொடுத்துடலாமா, அடி கொடுத்தாச்சு. அடி கொடுத்ததுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க, காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர்டு பீட்டா இருக்கு. ஆல்ஃபா மறுபடியும் சொல்கிறேன்டா, ஆல்ஃபா பீட்டா அந்தந்த பிளேஸில் கரெக்டாக இருக்கணும், போட்டால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக ஒரு ஆன்சர் கரெக்டாக போட முடியும். ஆல்ஃபா பீட்டா மாற்றிடக்கூடாது. இப்போ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா அடியாயிருது. அடியானதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா, காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா அப்படின்றது ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா, ரெண்டுக்கு இதுக்கும் ஸ்கொயர்டு இதுக்கும் ஸ்கொயர்டு அதனால ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. இப்போ பாருங்க, காஸ் ஆல்ஃபா டிவைட் பை சைன் பீட்டா நமக்கு இருக்கக்கூடிய கிண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்க, காஸ் ஆல்ஃபா தான் இருக்கு இல்லையா, காஸ் ஆல்ஃபா டிவைட் பை சைன் பீட்டா, அதுக்கு மேலே என்ன இருக்கு, என்னன்னு எழுதிடலாம். என் ஸ்கொயர்டு மேலே போட்டோமா, அப்போ ஆன்சர் என்ன, ரைட்டான ஆன்சர் என்ன, என் ஸ்கொயர்டு. முடிஞ்சு அவ்வளோதான், வேறாகவா, என் ஸ்கொயர்டு. இதுக்கு மேலே என்ன போடலாம், என் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுருங்க. ஸோ லெஃப்ட் எடுத்துருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, ஹேண்ட் ஸ்பூன் போட்டு முடிச்சுருங்கடாமா. வேறாக்கா, ஓகேடா. ஸோ அடுத்த செகண்ட் சம் போகலாமா. மேலே பாருங்க, தமிழ் மீடியத்து மேலே இங்கிலீஷ் மீடியத்து இருக்கு, கீழே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்கு, ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போறீங்க. பார்க்கலாமா. இது ரெண்டு கொடுத்தக்கூடிய கிண்ட். எக்ஸ் இருக்க இடத்துல காட் தீட்டா பிளஸ் டேன் தீட்டான்னு இருக்கு, ஒய் இருக்க இடத்துல சிக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கு. ப்ரூவ் தட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிண்ட் இருக்கு இல்லையா, இதுல வந்து எக்ஸ் எடுத்து எவ்வளோ முடியுமோ ரெடியூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்டால மல்டி பண்ணி அந்த ஒய் இதை ஒர்க் பண்ணி வச்சுக்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் இதை தனியாக ஒர்க் பண்ணிடுவோம், இதை தனியாக ஒர்க் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம சப்ளை பண்ணுவோம். அதான் ஈஸி உங்களுக்கு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன எடுக்கலாம்னா, எக்ஸ் எடுக்கலாமா, எக்ஸ் எடுத்து பார்க்கலாமா, காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா அப்படின்னு எக்ஸ் எடுத்துவோம். இதை நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ ரெடியூஸ் பண்ணலாமா, ரெடியூஸ் பண்ண தெரியும் நமக்கு. காட்டா இருந்தால் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னு போடலாம். டேன் தீட்டாக்கு பதிலாக சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு போடலாமா. போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எல்சிஎம் பண்ணலாமா, எல்சிஎம் பண்ணுங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் எல்சிஎம், கீழே ரெண்டும் ஆன்லைக்காக இருக்கு இல்லையா, அதனால ரெண்டுமே நம்ம எல்சிஎம் பண்ணி ஆகணும். அது எல்சிஎம் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி விடுங்க, எல்சிஎம் தானே செஞ்சாலும் கிராஸ் பண்ணி விடுங்க. இந்த காசு இருக்கு, காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு ஆகிடும். தீட்டா இது தீட்டா எல்லாமே தீட்டாவாக இருக்குது. போன சம்மில் ஆல்ஃபா பீட்டா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து தீட்டா இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது ஒன்று தான். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், ஏன்னா ப்ளஸில் தானே இருக்குது. சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு தான் போட்டாச்சு. இது எக்ஸுக்கு பதிலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட். ஓகேவா. சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு தானே கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை ஒர்க் பண்ணிடலாமா. எக்ஸ் ஸ்கொயர்டு பாருங்க என்ன இருக்கும், 1 டிவைட் பை 1 ஸ்கொயர் 1 தானே, அதனால் அதை எழுத தேவையில்லை நீங்கள். 1 சைன் ஸ்கொயர்டு தீட்டா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா, எழுதியாச்சு. இப்போ உள்ள இருக்கக்கூடிய பார்ட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருந்தது இல்லையா, அதுதானே நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்கு, ப்ரூவ் தட்ல இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் தட்ல எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்கு, இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்கு. இதை நம்ம தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோமா. சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 1 divided by sin squared theta cos squared theta. ஓகேவா. இன்ட்டு ஒய் இருக்க இடத்துல என்ன இருக்கு, ஏற்கனவே நம்ம ஒய் என்ன கிவன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோமா. கிவன் என்னன்னு பாருங்கடா, கிவன் வந்து ஒய் இருக்க இடத்துல சீக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கா. அப்போ ஒன்று பண்ணலாம். ஓகேவா. இந்த ஒய் என்னென்னு முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி வச்சிடலாமா. இப்போ ஒய் இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுளாக இருக்கும், கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணனா கஷ்டமாக தெரியும். அதெல்லாம் முடிஞ்சதை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும்பா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சீக் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுங்க. இந்த காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுக்கேன். ஓகேவா. இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எல்சிஎம் பண்ணுறோம். கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், இது இங்கே கிராஸ் ஆகும், இது இங்கே கிராஸ் ஆகும். அப்போ என்னாச்சு, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டான்னு ஆகும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா என்ன,
சைன் ஸ்கொயர்டு தீட்டானாது டிவைடட் பை காஸ் தீட்டானாது. இதுதான் நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம கிடைச்ச ரிசல்ட் இது. எக்ஸுக்கு பதிலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இது. கிண்டில் இருந்து டபுளாக இருக்கிறத சிங்கிளாக எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? என்ன கிண்டு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே சிங்கிளாக எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ ஒய் கிடைச்சாச்சு இல்லையா? அந்த பிளேஸ் வேணும். ஒய் கிடைச்சாச்சு இல்லையா? அந்த ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? சைன் ஸ்கொயர்டு தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா அடியாயிரும். அடியானதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 1 டிவைடட் பை இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு காஸ் தீட்டான்னு இருக்குது. இப்போ காஸ் கியூப் தீட்டான்னு ஆகும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டான்னு ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்க்கு மேலே பவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? என்ன பவர் அது? 2/3. ரெண்டுக்குமே 2/3ன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் என்னன்னு பார்த்துக்கலாமா? அதே எழுதிடுவோமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் 1 டிவைடட் பை காஸ் கியூப், அதாவது காஸ் தீட்டா எப்படி எழுத வேண்டாத இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை காஸ் தீட்டா நம்ம வசதிக்காக எப்படி எழுதிக்கலாம். ஓகே, 1 கியூப் ஒன்று தானே, காஸ் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பவர் என்ன இருக்கு? 2/3ன்னு இருக்கா? எப்போவுமே பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். பவருக்கு மேலே பவர் இருந்தால் என்ன பண்ணா மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 3 × 2/3ன்னு ஆகும். இப்போ 3 அடி ஆயிருமா? அந்த 2 மட்டும் மிஞ்சும். அப்போ இங்கே கிடைச்சோட ரிசல்ட் என்ன? 1 டிவைடட் பை இது ரெண்டு அடியானதுக்கப்புறம் 1 ஸ்கொயர்டு 1 தான் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்டு தீட்டான்னு கிடைக்கும். எதுக்கு பதிலாக? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் த ஹோல் பவர் 2/3க்கு பதிலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இது. சரி, ஒரு பாட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேவா? ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த 2/3 இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு இதானே இருந்தது, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் த ஹோல் பவர் 2/3ன்னு இருக்கு. இது ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஹோல் பவர் 2/3 ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு இங்கே பாருங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3ன்னு இருக்கா? அதை தனியாக ஃபைன் பண்ணி வச்சுக்கோமா? ஃபைன் பண்ணி எங்கே வைக்கலாம்? இங்கே பாருங்க, இது தனியாக இங்கே கீழே வச்சுக்கலாமா? இப்படியே போடனாலும் போடுங்க, இல்லைன்னா கீழே போடனாலும் போடுங்கடாமா. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் போட்டதுனால இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் போடுறீங்களா? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பாருங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் தானே இருக்குது. ரெண்டாவது பார்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் என்ன? எக்ஸ் இருக்குது. 1 டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா? இருக்குது. இது வந்து தான் எக்ஸுக்கு பதிலாக எழுதியிருக்கோம். ஒய்க்கு பதிலாக எழுதுறதா இருந்தால் இந்த இருக்குது, இதுதான் ஒய். இப்போ ஒய் ஸ்கொயருக்கு இப்படி எழுதி வச்சுக்கலாமா? ஒய் ஸ்கொயர் ஆயிருந்தால் என்ன எழுதுவீங்க? sin power 4 theta divided by cos squared theta. இதுதான் வந்து y squared பதிலாக கிடைச்ச ரிசல்ட். ஓகேடாமா? ஸோ 4 theta divided by cos squared theta அப்படின்னு ஆகும். இங்கே ஒரு sin theta இருக்கு, இல்லை sin power 4 theta இருக்கு. இதை அடி கொடுக்கும்போது இந்த 4 மட்டும் அடி கொடுத்துட்டு மேலே 3 போடணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன இருக்கு, என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? sin cube theta divided by இதில் ஒரு பவர் 1 இருக்கு, இதில் ஒரு 2 இருக்கு. அப்போ கீழே உள்ள பாட்டும் என்னாச்சு? cos cube theta அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? sin theta divided by cos theta the whole cube அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பவர் இருக்கு இல்லையா? அந்த பவரை நம்ம ரிமூவ் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி எப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3ன்னு இருக்கு இல்லையா? அதான ரெண்டாவது பாட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே ஒர்க் பண்ணிட்டோம். மைனஸ் ஆஃப் ரெண்டாவது பார்ட் இது இருக்குல்ல, அப்போ இதை ஒர்க் பண்ணிக்கோங்க. இதை ஒர்க் பண்ணும்போது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் கியூப் ஆகும். இதுக்கு மேலே பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2/3. பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகி கட் ஆயிரும், இந்த 3 அடி ஆயிரும். இப்போ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3க்கு பதிலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, மேலே 2 இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை மறுபடியும் உள்ள மல்டி பண்ணிருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு உள்ள மல்டி பண்ணிருங்க. ஓகேவா? சரி, இப்போ தனித்தனியாக ஃபைன் பண்ணுறோமா? இது தனியாக ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இது தனியாக ஃபைன் பண்ணிட்டோம், இது தனியாக ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் 1ன்னு இருந்து ஈக்குவல் என்னடா இருந்துச்சு? அந்த இடத்துல 1ன்னு இருக்கு இல்லையா? நம்ம 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த ரிசல்ட் வந்து 1ன்னு வரணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்? எல்லாமே பவர் வரைக்கும் போட்டாச்சு. திருப்பி இங்கே 2/3 போடுறேன்னு போடக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3க்கு பதிலாக தான் என்ன இருக்குது? 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3க்கு பதிலாக என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுக்கும் காமனாக இருக்கா? ஒரு தடவை எல்சிஎம் எடுங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு தெரியுமே ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1ன்னு தெரியும் இல்லையா? ஓ காஸ் ஸ்கொயர் தீட்டாவா இருந்தால் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் எழுதுறீங்க. டிவைடட் பை ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்க 2 அடி கொடுத்தாச்சுன்னா 1ன்னு கிடைச்சிரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு போட்டாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ் போட்டு முடிச்சுங்க. இது எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஒரு தனித்தனியாக இது 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டினை. ஓகேவா? நம்ம 2 சேர்த்து போட்டுட்டோம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடாமா?